வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உன்னுடைய சந்தோஷத்தை நீ பாரு, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய், உன் வாழ்க்கையை நீ வாழு, மற்றவர்களை பற்றி யோசிக்காத. இதை நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இது தப்புன்னு நான் சொல்ல வரல. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் நீங்கள் எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னே எனக்கு தெரியல. ஆனால் நிறைய கவுன்சிலிங்கெல்லாம் பார்க்குறேன், பல பேருடைய வாழ்க்கையை பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது தோன்றதை நான் இங்கே சொல்கிறேன். நீங்களும் கீழே உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்டை நிறைய பேருடைய எண்ணங்கள் நமக்கு தெரியணும், எப்படி யோசிக்கிறீங்கிறது. அதாவது ஏன் சந்தோஷம்தான் முக்கியம், என்னுடைய நேரம் எனக்கு முக்கியம், என்னுடைய ஒரு டைம் டேபிள் நம்ம மைண்டில் வச்சுருப்போம் இல்லையா, இந்தந்த மாதிரி இப்படி பண்ணணும், இதை யாருக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன், எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் பண்ணுவேன். இப்படியே ஒருத்தர் நினைக்கும் போது, அதாவது அந்த தாட் ஆழமாக உள்ளே போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எந்த உறவும் முக்கியம் இல்லை, யாருமே முக்கியம் இல்லை, எதுக்காகவும் யாருக்காகவும் என்னுடைய அந்த ஒரு லைஃப் ஸ்டைலோ இல்லை அன்றாட வாழ்க்கையை அந்த டைம் டேபிள்னு சொல்லலாம் இல்லையா, அதை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழமாக உள்ளே போயிடுச்சுன்னா, அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஒரு ஈகோ மாதிரி அது டெவலப் ஆகிடும். ஒரு பிடிவாதம் மாதிரி, இந்த நேரத்துக்கு நான் இதுதான் பண்ணி ஆகணும், அல்லது இந்த விஷயத்தில் நான் இப்படி தான் இருப்பேன். இது எங்கெல்லாம் எப்படிலாம் பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் உறவுகளே அப்படியே உடஞ்சே போயிடுது. இப்போ அப்படி போகும்போது நான் நிறைய பார்க்குறேன், கவுன்சிலிங்கில் பார்க்கும்போது அந்த விட்டு கொடுக்க முடியாத மனநிலை, பொறுத்து கொள்ள முடியாத மனநிலை, அந்த டாலரன்ஸே இல்லாத நிலை. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, பிள்ளைங்களும் சரி, கணவனோ மனைவியோ கொஞ்சம் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். பட் இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, முன்னெல்லாம் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த வேறுபாடுகளோடு தான் அவங்க வாழ்ந்தாங்க. பட் யாரும் யாரையும் விட்டு எங்கேயும் போகல, நான் நினச்சது தான் பண்ணுவேன்னு சொல்லலை, ஒத்து போய் தான் வாழ்ந்தாங்க. ஒரு நேரத்தில் ஒத்துக்க முடியலன்னா, அந்த இன்னொருத்தர் சொல்கிறத இவங்களால ஒத்துக்க முடியலனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அவங்க நினைக்கிறத அவங்க சொல்கிறாங்க, எப்படியாவது போட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்னு அப்படியாவது போவாங்களே தவிர, அங்கே நான் நினச்சது தான் கரெக்டு, நான் நினச்சது தான் பண்ணுவேன்னு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததில்லை அதிகமாக. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப போகிற விஷயம் என்னென்னா, நீ என்ன நினைக்கிறியோ அதை மட்டும் பண்ணு, யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்காத, யாருக்காகவும் எதுவும் விட்டு கொடுக்காத, உன் சந்தோஷம்தான் முக்கியம். திரும்ப 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 இதை நம்ம மனசில் சம்மட்டி அடியாக வந்துக்கிட்டே இருக்கு. நான் அது தப்புன்னு சொல்லலை. சில நேரங்களில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் நம்ம சந்தோஷத்தை கொஞ்சம் இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு இன்னொருத்தருக்காக நமது நேரத்தை செலவிடலாம், நமது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, அது செய்தால் என்ன அப்படிங்கிறதான் எனக்கு. இன்றைக்கி யாரும் யாருக்காகவும் எதுவும் தியாகம்ங்கிற வார்த்தையை நம்ம மறந்துட்டோம். அதை நான் சொல்லவே போகிறதில்ல. அந்த வார்த்தையை யாரும் சாக்ரிஃபைஸ், தியாகம், தம்பிக்காக, அண்ணனுக்காக, அப்பாக்காக, அம்மாக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக யாரும் யாருக்காகவும் எதுவும் பண்ணுறதில்லை. ஓகே, பட் சில நேரங்களில் அது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு வரும்போது நம்ம செஞ்சால் என்ன அப்படிங்கிறது தான். இதில் ஒன்று ரெண்டு உதாரணங்கள் உண்மையாகவே மனதை கொஞ்சம் நெகிழ வைத்த விஷயங்கள். இது ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் ஒரு பையன், அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு திருமணமாகி போகிறாங்க. இது பல வருடங்கள் முன்னாடி நடக்குது. திருமணமாகி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் அவங்க அதுலேயே ரொம்ப மூழ்கிடுறாங்க. ஏன்னா இவங்க மருமகளாக போனோன்னே அந்த ஒரே பையன், அவரை கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னே மாமனார் இவங்ககிட்ட நிறைய வேலையை விட்டுட்டாங்க. ஸோ இவங்களும் இந்த பொண்ணும் அந்த வேலைகள் எல்லாம் பொறுப்பெடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்கள பார்க்கணும், கணவர், மாமியார், மாமனார், அப்படியே அதுவே உலகமாக போயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க வரதே அபூர்வம். அதாவது அவங்க போக வேண்டாம்னு சொல்லலை, இவங்களால வர முடியல, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க, மைண்டெல்லாம் அதில் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா 1 by 1 ஒருத்தராக அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. இப்போ இந்த பெண்ணுக்கு இருக்கிற தம்பி அப்போ கல்லூரியில் படிச்சுட்ருக்கார். படிக்கும்போது முதல்ல அப்பா இறந்துட்டார். அப்புறம் கொஞ்சம் சில மாதங்களில் அம்மாவும் இறந்துட்டாங்க. வீட்டில் யாருமே கிடையாது. இப்போது யாரோ ஒரு தூரத்து உறவினர் ஒரு அம்மா மட்டும் இவருக்கு சமையல் பண்ணி கொடுத்து பார்த்துக்கிறாங்க. இவர் கல்லூரிக்கு போயிட்டு வர்றார். அதான் நிலைமை. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய வீட்டில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, அதாவது அவங்க இல்லைன்னா அங்கே
எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு வாரம் வந்து தம்பியோடு இருப்பாங்க. இருந்துட்டு கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி அங்கே போவாங்க. திருப்பி ஒரு மாதம் 2-3 வாரம் ஆகும்போது மனசு கேட்காது. சில சமயம் லீவ் இருந்தால் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க, கணவரை கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லைனா தான் மட்டும் வந்து இருந்துட்டு போவாங்க. இப்படியே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது கொஞ்ச நாள் அவங்க பண்ணி அதுக்கப்புறம் தம்பிக்கு அவர் படிப்பை முடித்து வேலை கிடச்சி திருமணம்லாம் ஆகி செட்டில் ஆயாச்சு. இப்போ என்னென்னா அந்த தம்பிக்கு வந்து எல்லாத்த விட முக்கியம் என்னோடய அக்கா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் தன்னுடைய ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் திடீர்னு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் இறந்தோடனே மனசு எப்படி இருக்கும் இல்லையா? கல்லூரிக்கு போய் படிக்கும்போது அந்த சந்தோஷமாக போய் படிக்க முடியாமல் எப்படியோ படிப்பை முடிக்கணுமேனு முடிச்சு அதெல்லாம் அந்த சூழ்நிலையில் அவர் வந்து அவ்வளோ அதை ஒரு நெகிழ்ந்து போய் சொல்கிறார். எங்கள் அக்காவை நினச்சா எனக்கு வந்து இப்போ ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. ஏன்னா இந்த காலத்தில் யார் வந்து தன்னுடைய வேலைகளெல்லாம் விட்டுட்டு 2 குழந்தைங்கள விட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி என் கூட வந்து அந்த ஒரு வாரம் அவங்க இருந்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் பரவாயில்ல வந்துட்டேன், இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்குன்னு ஒரு லைஃப்லாம் இருக்குது. பட் அந்த சமயத்தில் அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ அப்படி யோசிக்கும்போது அதெல்லாம் வந்து நான் என் வீட்டை விட்டுட்டு நான் வரவே முடியாது, அதான் ஒரு அம்மா யாரோ இருக்காங்களே கூட நீ பார்த்துக்கோன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். யாரும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய தம்பி வந்து அந்த சூழ்நிலையில் எவ்வளோ துக்கமாக இருப்பார், நம்மளும் கூட போய் இருக்கணும்னு நினைக்கும்போது தன்னுடைய சந்தோஷங்கள், தன்னுடைய டைம் டேபிள், தன்னுடைய வேலைகள் இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு அவங்க வந்ததுனால தான் அந்த உறவு இன்றைக்கி அவ்வளோ பலப்பட்டிருக்கு. அந்த உறவு இன்னும் கெட்டியாக இன்னும் கொஞ்சம் நெருக்கமான ஒரு உறவாக இருக்குது. அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அந்த உறவு நெருக்கமாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சமீபத்தில் நான் அதை கேட்டது. ஒரு அலுவலகத்தில் என்ன இருக்குன்னா ஒரு டீம் அவங்க உட்காந்து ஒரு முக்கியமான டிஸ்கஷன், அதாவது ஒரு கிளையண்ட் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர் கொடுக்குற கிளையண்ட்டு இவங்க கையை விட்டு போகிற மாதிரி இருக்குது, வேறு ஒரு கம்பெனிக்கு போகிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை. ஸோ அது எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். எவ்வளோ நிறைய அமௌண்ட்டு பணம் நிறைய இன்வால்வ்டு, நிறைய பிரச்சனைகள். அப்போ இந்த டீமோடைய தலைவர் வந்து ரொம்ப கோவமாக இருக்கார். எப்படி அது போகுது, நம்ம எப்படியாவது அதை பிடிக்கணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப க்ரூஷியலான ஒரு மீட்டிங். ஸோ இவங்க எல்லாரும் ஒரு 7-8 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், அதை எப்படி மறுபடியும் அந்த கிளையண்ட்டை கொண்டு வரலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அதில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து வீட்டிலேருந்து கால் வருது. அதனால் அவர் அந்த கால் எடுத்து பேசும்போது அவருடைய கை குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. வீட்டில் வேறு யாரும் இல்லை, ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க, குழந்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு அப்படியே பதட்டம் ஆகிடுது. ஏன்னா வேறு பெரியவங்களும் இல்லை, யாருமே இல்லை. அதனால் என்ன பண்ணலாம், இவர் போனால் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம், ஏதாவது செய்யலாம். இப்போ ஒரு பதட்டத்தோடு இவர் வந்து அந்த மீட்டிங்கோடைய நிலைமையை யோசிக்கும்போது அங்கே நடந்துட்டுருக்கிற அந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது இவரால் இதை சொல்ல முடியல. ஆனால் அவர் முகத்தை பார்த்து அந்த டீமோட ஹெட்டாக இருக்கிறவர் வந்து என்ன விஷயம்ப்பா ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டு, ஒன்றும் இல்லைன்னா இல்லை பரவாயில்ல சொல்லு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி குழந்தை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஒய்ஃப் சொன்னாங்க, பரவாயில்ல நான் மீட்டிங் முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஹெட் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை இந்த மனநிலையில் உன்னால் எதுவும் பேச முடியாது, நீ இது வரைக்கும் கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போதும், நீ முதல்ல கிளம்பி போய் வீட்டுக்கு போய் குழந்தைய போய் பாருன்னு சொல்லி அவரை வந்து அனுப்பிச்சிட்டார். அகெயின் இது வந்து இது என்ன பெரிய விஷயமான்னு நம்ம நினைக்கலாம். பட் அந்த நேரத்தில் அந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்கும்போது இவர் வந்து அதை கண்டுக்காமே இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ஃபோன் வந்தது எமர்ஜென்சி, இப்போ அது வந்து உட்கார முகத்தில் தெரியுது ஒரு பயம், அதெல்லாம் தெரியுது. ஆனால் அது என்னன்னே கேட்காம கூட இருக்கலாம். அப்படி இல்லாமல் அது என்னன்னு கேட்டு, இல்லை நீ முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நீ வர முடிஞ்சா வா, இல்லைன்னா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மனித நேயம்ங்கிறது எப்போ வரும்னா, என் சந்தோஷம், என்னுடைய வேலை, என்னுடைய டைம் டேபிள் எனக்கு முக்கியம்தான், கண்டிப்பாக முக்கியம்தான். அதை எந்த காரணத்தை கொண்டு நான் மாற்றிக்க மாட்டேன். ஆனால் ஒரு தேவைன்னு வரும்போது அந்த இன்னொரு மனிதருக்கு என்னால் வந்து கொஞ்சம் என் சந்தோஷத்தை நான் நகர்த்தி வச்சா உதவ முடியும்ன்ற நிலைமை வரும்போது, அதில் நமக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைன்ற நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம். மனிதர்களாக நாம் பிறந்து அந்த அளவுக்கு நம்மளால் யோசிக்க முடியலன்னா எப்படி? குறிப்பாக நான் முக்கியமாக சொல்கிறது, எங்கேயோ ஏதோ ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் ஏதாவது சேவை செய்யுங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு நெருங்கியவர்கள், அந்த மாதிரி வரும்போது நம்ம சந்தோஷத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாரும் நான் சொன்னதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் தாட்ஸ் என்னங்கிறத எழுதுங்க, நம்ம பார்ப்போம்.